கும்பிடானுங்க. ஊரு புளியம்பட்டி, என் பேர் பண்டாரம். சினிமாவில் ஆயிட்டு கொடுக்கலான்னு வந்தேன். ஒருத்தன் எம்ஜிஆர் தெரியும் சிவாஜி தெரியும்னு கூட்டிட்டு போய் கையில இருந்த பணத்தையும் காசையும் புடிங்கிட்டு விட்டான். இப்ப சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. கொஞ்சம் பணம் கொடுத்தா எங்க ஆட்சி டவுன பக்கம் வரும், கொடுத்து அனுப்புறேன். ஊர்ல அப்பனும் ஆத்தாளும் என்ன பண்றாங்க? உழவுதாங்க தொழில். கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? 3 ஆம்பளைங்க 3 பொம்பளைங்க. அது நான் தாங்க மூத்தவன். ஏயா ஏர் ஓட்டுற தொழிலை பார்க்காம சினிமாவுல என்ன ஆயிட்டு வேண்டி கிடக்கு? வீட்டுக்கு மூத்தவன்னு சொல்ற, கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே. எல்லாம் தலை விதியா. அங்க இருந்து வந்துட்டானுங்க சினிமாவுல நடிக்க. போயா. கும்பிடுறனுங்க. நல்லாரு நல்லாரு. ஊர் புளியம்பட்டி, என் பேர் பண்டாரம். சினிமாவில் ஆயிட்டு கொடுக்கலாம்னு. என் சொந்த ஊர் வேப்பம்பட்டி. நானும் கேஸ் தான். மிஸ்டர் புளியம்பட்டி, உங்களதான் சார்? நானா சார்? வாங்க, நீ வாங்க. ஏய், சொந்த ஊரை விட்டுட்டு சினிமா நடிக்கலாம்னு சொல்லி இப்படி எல்லாம் மெட்ராஸ் வந்திருக்கே, இதெல்லாம் தப்பு இல்லையா? ரொம்ப தப்புண்ணே. இந்த மெட்ராஸ்ல எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க? யாரும் கிடைக்க மாட்டாங்கண்ணே. 1000த்துல ஒரு ஆள் தானே உங்களை போல கிடைப்பாங்க. சரி, உங்க ஊருக்கு எவ்வளவு சார்ஜ்? 30 ரூபா ஆகும்ண்ணே. வந்துட்டு வெறுங்கையோட எப்படி போறது? கூட ஒரு 20 ரூபா கொடுத்தா என் தம்பி நான் கட்சிலுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவேன். அவங்களும் உங்க பேரை சொல்லட்டுமே. ஆமா, இப்படி அழுகு துணியோட போனீங்கன்னா ஊர்ல எல்லாரும் உன்னை கேவலமா பேச மாட்டாங்க? ரொம்ப கேவலமா பேசுவாங்கண்ணே. ஒரு புது துணி எடுத்து கொடுத்தா ரொம்ப விசேஷமா இருக்கும். அது சரி, எடுத்துக்கோ. ஆமா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுண்ணே. சரி, சாப்பிட்டு அதுக்கப்புறம் பூ துணி எடுத்துட்டு அப்புறமா ஊருக்கு போலாம். சைவமா அசைவமா? சைவம்னா பிடிக்காதுண்ணே, அசைவம்னா ரொம்ப பிடிக்கும். அதுல பிரியாணின்னா ஒரு புடி பண்ணேன். திருப்தியா பிரியாணி சாப்பிட்டே புறப்படும். வா. என்ன சாப்பிடுற? சூடா என்ன இருக்கு? அறை இருக்கு. ஏயா, நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. என்ன ஒரே ஒரு இட்லி வாங்கி கொடுத்தா போதும். இப்ப சூடா கேக்குதோ? இல்ல, சாப்பிடுறோம். கொஞ்சம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்குமே. அதான் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, தலைக்கு மேல எரிதுவீங்களே. என்னப்பா என்ன இருக்கு? பரோட்டா, பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் மசாலா, ஃபிஷ் ஐட்டம், ஜிஞ்சர் சிக்கன், சில்லி சிக்கன், மட்டன் ஃப்ரை, மட்டன் மசாலா, ஆம்லெட். நீ புதுசா? ஆமாங்க. அதான் திணறேன். சரி, நான் சொல்ற மாதிரி செய்ய. 2 புரோட்டா மட்டும் எனக்கு எடுத்துக்கோ. இப்பதான் நான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன். இவருக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் மசாலா, அப்புறம் முட்டை புரோட்டா, அப்புறம் மீன் கருவாடு, இன்னும் என்ன இருக்கோ மனம் போல கொண்டு வா. சரி அண்ணே, சத்தியமா சொல்றேன்னே, என் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன்னே. இது சத்தியம்னே. கவலையே படாத, நீ என்ன மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது. அண்ணே, ஊருக்கு போய் பணம் அனுப்புறேன்னே. உங்க அட்ரஸ் கொடுங்கண்ணே. அட்ரஸா? நோ நோ நோ, எனக்கு விளம்பரம் எல்லாம் பிடிக்காது. நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன். சில நேரங்கள் அதான் தேடி வர்றது உண்டு. இன்னும் நேரம் ஆக ஆக என் பெருந்தன்மையை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவேன். ம் 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 அப்படி வச்சுக்கோ. வேற கீழே பெட்டி கடைக்கு போய் ஒரு பாக்கெட் ஃபில்டர் வில்ஸும் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வா. காசு சார்? யோ, கல்லால போய் காசு வாங்கிட்டு போய, எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்புல பில் போட்டுக்கலாம். சரி சார். ஓ, என்ன ஆறிட போகுது, சாப்பிடலாமா? எல்லாம் உனக்கு தாயா, மனம் போல சாப்பிடு. ஒரு கையால சாப்பிடியா? நிறுத்தி நிதானமா சாப்பிடு, ஒண்ணும் அவசரமே இல்ல. சாப்பிடு சாப்பிடு. சார், பில்லு. ஏயா, கொஞ்சமா மேனேஜ் இருக்கா? ஏசி ரூம்ல உட்கார்ந்து சாப்பிட்டு வரணும்ல. என் கூட வந்தவர் உள்ள சாப்பிட்டு இருக்காரு, கொஞ்சம் கூட டீசென்ட் எல்லாம் பில்லு கேக்குறியா? சாரி சார், நீங்க இங்க சாப்பிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல.
இதுக்கு தான் என் பிரஸ்டீஜ் தகுந்த மாதிரி பெரிய ஹோட்டலுக்கு போகணுங்கிறது. இந்த மாதிரி ஒன்றைய ஹோட்டலுக்கு வந்து இப்படிதான் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க போங்க சார். போங்க. இனிமே இப்படி பிகேவ் பண்ணாத. பரவாயில்ல, போங்க. வாங்க வாங்க மெதுவா போ. சார் சார் சத்தியமா அந்த ஆளு யாருன்னு தெரியாது சார். என்னை ஏமாத்த இங்க கூட்டிட்டு வந்துட்டான் சார். புரியா நான் சொல்றேன். ஐயம்மா, ஐயோ, ஐயம்மா, ஐயோ. 60 ரூபாய் 20 பைசா பில் ஆகுது சார். ஏன்னா இவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டு ஒரு மாசத்துக்கு வேலை வாங்கணும். ஐயா, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஏய், நீ சாப்பிட்டது கூட பெருசு இல்ல. உன் கூட வந்தானே தோஸ்து, அவன் என் ஹோட்டலை பார்த்து ஒன்றே ஹோட்டல்னு சொல்றான். ஏம்மா, காப்பாத்துங்க, பக்கத்துல காப்பாத்துங்க. எனக்கு பிரியாணி வேணாம், கோழி வேணாம். ஐயோ, விட்டுருங்க சார். ஒரு நிமிஷம். இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் ரைட் சைடுல திரும்பினா லெஃப்ட் சைடுல 3வது பில்டிங். நாங்க வெளியூர், நீங்களே வந்து காட்டுறீங்களா சார்? ரைட்ல திரும்பினா லெஃப்ட் சைடுல 3வது பில்டிங் சார். நாங்க வந்து விடுறோம். வாங்க சார், ப்ளீஸ் வாங்க. உட்காருங்க, உட்காருங்க சார். நமக்கு எந்த ஊருங்க? பூசாரி பாளையம். மெட்ராஸ்க்கு எதுக்காக வந்தீங்க? சும்மா ஜாலியா ஊரை சுத்தி பார்க்கலாம். ரைட்ல போங்க. யோ, வண்டி எடுத்தியா? யோ, ரைட்ல போணும். யோ, ரைட்ல போனியா? என்னைய சொல்ல உம்பாட்ல போயிட்டு இருக்க? யோ, உன்னதாயா? எங்க நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். வாயை முடிக்கிட்டு சும்மா வா. இப்ப நம்ம எங்க போறோம்? சொல்றோம். எதுக்காக என்ன கூட்டு போறீங்க? சொல்றேன். எல்லாமே பின்னாலதான் சொல்லுவீங்களா? ஆமாங்க. கொஞ்சம் வேகமா போப்பா. சீக்கிரமா உங்க சமாச்சாரத்தை முடிச்சுட்டு 11 மணிக்கு மேல எனக்கு கோர்ட்ல சில கேஸ் எல்லாம் இருக்கு, அதை போய் அட்டன் பண்ணணும். மாமூல் இடத்துக்கு தானே? மிஸ்டர் வைரவன், உங்களை இங்கே எதற்காக அழைத்து வந்திருக்கிறோம் தெரியுமா? மன்னிக்கவும், அழைத்து வரவில்லை, கடத்தி வந்திருக்கிறீர். சரி, கடத்தியே வந்தோம். எதுக்காக தெரியுமா? சொன்னா தானே தெரியும். அடுத்த வாரம் கோர்ட்ல ஒரு கொலை கேஸ் நடக்க போகுது. அந்த கேஸ்ல ஒரு அப்பாவிய மாட்ட வச்சிருக்கோம். அவன்தான் அந்த கொலையை செய்ததாகவும் அதை நீ நேருக்கு நேரா பார்த்ததாகவும் கோர்ட்ல வந்து பொய் சாட்சி சொல்லணும். ஓகே? சாட்சி சொல்ல மறுத்தா என்ன செய்யறதா உத்தேசம்? சாட்சி சொல்ல மறுத்தால் இதே மாதிரி நீயும் 2 ஆயிடுவ. ஓகே, நான் முடிவு பண்ணிட்டேன். சாட்சி சொல்றதா தானே? இல்ல, உங்களை உதைக்க போறதா.
நானே கிரிமினல், என்னையே டபுள் காஸ் பண்றீங்களா? பொய் சாட்சி சொல்லணும்னா மரியாதை ரேட் பேசலாம்ல? எதுக்குடா கிட்னாப் பண்ணி கொண்டு வந்தீங்க? தப்பு தானே. ரேட் பேசுறதுக்கு தான் எங்க முதலாளி 10,000 ரூபாய் கொடுத்து எங்களை அனுப்பி வச்சாரு. ஏன்னா நாங்க மிரட்டுறதுல நீங்க பயந்துட்டா அதை அப்படியே அமர்த்திக்கலாம்னு பார்த்தோம். ஆனா இப்படி எல்லாம் அடி விழுதுன்னு தெரிஞ்சிருந்தா முதல்லயே மரியாதையா அந்த பணத்தை கொடுத்திருப்போம். சாரி, கொலை கேஸ்ல பொய் சாட்சி சொல்றது ரொம்ப பாவமான சமாச்சாரம். அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். வேற ஏதாவது கேஸ் இருந்தா சொல்லு. அண்ணே அண்ணே, நான் புள்ள குட்டிக்காரன். ஏதோ இந்த கேஸ் ஒத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ஏதாவது கமிஷன் கிடைக்கும். ஏயா, உனக்கு கமிஷன் அடையுங்க, எதை வேணாலும் நான் ஒத்துக்க முடியுமா? எனக்குன்னு ஒரு சில பாலிசிகள்லாம் இருக்குல்ல. என்னென்ன பாலிசி? நமக்கெல்லாம் பாலிசி. ஏதோ வாழ்க்கையில கஷ்ட நஷ்டம் வந்தா எல்லாத்தையும் மறந்துடுவோம். இந்தாங்க நம்ம அட்ரஸ், இதை வச்சுக்கோங்க. வேண்டாயா, நான் ஒரு தடவை சொன்னதுதான். இதெல்லாம் கொடுக்கறது வேஸ்ட். பரவாயில்லண்ணே, கையில வைங்க. மனசு மாறினா உபயோகமா இருக்கும்ல. சரி அண்ணே, நல்லா யோசனை பண்ணிக்கிட்டே போங்க. 10,000 ரூபாய்கள் வாழ்க்கையில பல காரியங்களை சாதிக்கும். ஒரே போன் பண்ணீங்கன்னா 10,000தோட 10 நிமிஷத்துல வந்துருவேன். உங்களுக்கு மார்க்கெட் இருக்கும் போதே இதை காப்பாத்திக்கிட்டீங்கன்னா புத்திசாலித்தனம். அதுக்கு மேல உங்க இஷ்டம். யோ, கையெடுத்து கும்பிடுறையா. காலங்காத்தால தகராறு பண்ணாதையா. நான் பிள்ளை குட்டிக்காரையா. மீட்டரை பாரியா. 22 ரூபா 40 காசு ஆச்சு. 2 ரூபா 40 காசு குறைச்சிக்க. 20 ரூபாயா குடியா போதும். இந்த பாரு தம்பி, காதுல கடக்கம் போட்டிருக்கேன், கொண்டையில பூ சுத்தி இருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சிலுவானமா ஏமாத்திடலான்னு மட்டும் நினைக்காத. அதுக்கு வேற ஆளா பாரு. நான் எங்கேயோ உன்னை ஏமாத்துறேன், நீ நாயா என் வயத்துல அடிக்கிற. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரியா. காலையில 6 மணிக்கு வண்டியில ஏறினேன். இப்ப மணி 8 ஆகுது. 2.5 மணி நேரமா பையன் படிக்கிற காலேஜ், பர்மா பஜார், பீச்சுன்னு சுத்தினேன். மீட்டர்ல 22 ரூபா 40 காசு ஆகாதையா. யோ, என்ன அள்ளி முடிஞ்சவன் நினைச்சிட்டு இருக்கியா? என் சொந்த ஊர் ஆண்டகாம்பாளையம். அங்கிருந்து கோயம்புத்தூர் 10 மைல். கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் 365 மைல். ஆக மொத்தம் 375 மைல். நேற்று ராத்திரி தான் கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு இங்க வந்து இறங்கியிருக்கேன். ரயில்வே கட்டணம் எவ்வளவு தெரியுமா? 28 ரூபா 30 காசு. ரயில்ல ஃபேன் இருக்கு, படுக்க பெஞ்சு இருக்கு, பேச்சு துணைக்கு ஆள் இருக்கு, கக்கூஸ் இருக்கு. இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்து 12 மணி நேரம் விடிய விடிய ரயில ஓட்டி காலையில கொண்டாந்து விட்டுருக்கான். அவனே 28 ரூபா 30 காசு வசூலி பண்றான். நீ என்னடான்னா இந்த மெட்ராஸ்ல இருக்கிற பர்மா பஜாரு, என் பையன் படிக்கிற காலேஜ், அங்க இங்கன்னு சுத்தி 2 மணி நேரம் உன் வண்டியில இருந்ததுக்கு 20 ரூபா கேக்குற. யாரு அப்பா சம்பாத்தியம் பண்ணதுன்னு நினைச்சிட்டு இருக்க? என்ன எழுத்து வாயின்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஓஹோ, காலங்கத்தால ஏயா கழுத்த இருக்கிற? எனக்கு ஒரு ஆத்திரத்துக்கு. ஐயோ ஆட்டோக்கார, எவனாவது ஒருத்தன் கிராமத்துல இருந்து மெட்ராஸ் வந்தா இப்படித்தான் மிரட்டா? அவர் குடுக்கறத வாங்கிட்டு போயா. ஏன் அப்படி எல்லாத்தையும் தகராறு பண்றீங்க? மெட்ராஸ் பேரையே கத்துறீங்க போல இருக்க. பாத்தியா? யோ, நமக்குள்ள என்ன தகராறு ஏதுன்னு சாரிக்காத அந்த ஆளு வந்த உடனே எவ்வளவு பெரிய நியாயம் சொல்லிட்டு போறாரு பத்தியா? அவர் பெரிய மனுஷனா, நீ பெரிய மனுஷனா? ஐயோ யோ, உன்கிட்ட பேசுறது எனக்கு சக்தி இல்லையா. இப்ப எவ்வளவு தாயா தர்றேங்கிற? இந்த பாரு தம்பி, நான் 20 ரூபா தர்றதுன்னா சேலத்துல கொண்டு போய் விட்டுரு. அங்கிருந்து 8 ரூபா தான் நான் போய்க்கிறேன். இங்கே இறங்குறதுன்னா 2 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா தர மாட்டேன். ஐயோ, இன்னைக்கு யாரு முகத்துல முடிச்சனோ? ஐயோ ஐயோ, இந்தாயா வச்சுக்கையா, இந்தாயா வச்சுக்கையா. போயா, ஊர் வைச்சாரியா. சாப்பிட்டு என் பேர சொல்லி ஊர் வைச்சாரியா. போயா, நல்லா போயா. ஐயோ 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 ஐயோ. வைத்தியரையா, வைத்தியரையா, பாலக்காத்தாரு வீட்டுக்கு போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. என்னமா சொன்ன? தம்பிக்கு கால்ல கீழே விழுந்துட்டா, கால் சுளுக்கிடுச்சு போல இருக்குமா. இதோ வந்துட்டாரு. என்னம்மா? கீழே விழுந்து காலை சுளுக்கிட்டான் போல இருக்கு. அதான் மந்திரிச்சிட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் வேப்பங்குளம் கொண்டா ஊத்திக்க. இவரே நொண்டி, இவர் எனக்கு எப்படி வைத்தியம் பாப்பாரு? சார் சார் கொஞ்சம் நில்லுங்க சார். சார், உங்க பேர் முனுசாமி தானே? ஆமா. உங்களுக்கு பூர்வீகம் குடிமுத்தூர் கிராமம் தானே? ஆமா. ஏப்பா, என் ஊரு பேரு சொல்றியே, நீ யாருன்னு எனக்கு தெரியலையே. அதே குடிமுத்தூர்ல 15 வருஷத்துக்கு முன்னால காளி முதலியான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு சொர்ணோன்னு ஒரு பொண்ணும் வைரவான்னு ஒரு பையனும் இருந்தாங்களே, அவங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
ஆமா, சொர்ணம் வைரவன், ஆமா ஞாபகம் இருக்கு. அவங்களுக்கு நீ என்ன வேணும்? அந்த சொர்ணத்தோட தம்பி வைரவன் நான் தாங்க. சொர்ணம் தம்பி வைரவன் நீயா? ஆமாங்க. நீ எத்தனை வருஷமா மெட்ராஸ்ல இருக்க? 12-13 வயசுல இருந்தே மெட்ராஸ்ல தான் இருக்கேன். போடா பைத்தியக்காரா, உனக்கு கொஞ்சமாவது குடும்பம் பாசம் அக்கறை ஏதாவது இருக்கா? இத்தனை வருஷமா மெட்ராஸ்ல சுத்துற, ஒரு தடவையாவது உங்க அக்கா எப்படி இருக்கான்னு போய் பாத்திருக்கியா? எங்க அக்கா தான் ஆத்துல முழுகி செத்து போச்சுங்களே. போடா இவன, உங்க அக்கா உயிரோட தான் இருக்கா. என்ன மலைச்சு போய் நிக்கிறேன்? நிஜமா எங்க அக்கா உயிரோட தான் இருக்காங்களா? அட ஆமாங்கிறேன். 6 மாசத்துக்கு முன்னாடி நெல்லித்தோட கிராமத்துல உங்க அக்காவை பார்த்தேன். அவகிட்ட உன்னை பத்தி விசாரிச்சா நீ என்னமோ ஆத்துல மூழ்கி செத்து போயிட்டு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. 20 வருஷமா ஆளுக்கு ஒரு பக்கம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுரோட இருக்கிறது தெரியாம போயிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப எங்க அக்கா எந்த ஊர்ல இருக்கிறதா சொன்னீங்க? மேட்டுப்பாளையம் பக்கம் நெல்லித்துறையில தான். இப்ப அவங்க குடும்ப சூழ்நிலை அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன் அவங்களுக்கு என்னாச்சு? 6 மாசத்துக்கு முன்னாடி ஆத்துல வெள்ளம் வந்தது. அப்ப விவசாயத்துக்காக வச்சிருந்த நிலைமை ஆத்தோட அடிச்சிட்டு போயிடுச்சு. அதுல இருந்து அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். நான் ஒரு முறை அவங்க பார்க்க போன போது கூட வயசுக்கு வந்த பொண்ணு கண்ணாலம் கட்டி கொடுக்க முடியலன்னு சொல்லி மொரோன்னு அழுதாப்பா. இப்ப நீ உசுரோட இருக்கிறதும் இல்லாம நீ மெட்ராஸ்ல கை நிறைய சம்பாத்தியம் பண்ற அப்படின்னு உங்க அக்காவுக்கு தெரிஞ்ச அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா. நீ ஊருக்கு போகும்போது ஒரு 10-15 பணத்தோட போ. ஏன்னா உங்க அக்கா பொண்ணுக்கு கண்ணாலம் கட்டி வச்ச அப்படி இருக்கும். அந்த குடும்ப கஷ்டம் கொஞ்சம் நீங்க அப்படி இருக்கும். என்ன நான் சொல்றது? அப்ப நான் வரட்டுமா? இப்ப அவங்க குடும்ப சூழ்நிலை அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு முறை அவங்க பார்க்க போன போது கூட வயசுக்கு வந்த பொண்ணு கண்ணாலம் கட்டி கொடுக்க முடியலன்னு சொல்லி மொரோன்னு அழுதாப்பா. நீ ஊருக்கு போகும்போது